ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாமக்கல்லில் கொங்கு நாட்டு ஸ்டைலில் தக்காளி மிளகு சீரகம் இடித்த ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1½ ஸ்பூனு, மல்லி வரமல்லி 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 டீஸ்பூனு, அப்புறம் மிளகாய் 4 மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது நல்லா பொன்னிறமாக நல்லா வாசம் பண்ணி வறுத்தெடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் நீங்கள் ஒரு 3 தக்காளி நல்ல நாட்டு தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தக்காளியாக இருந்தாலும் 3 தக்காளி அதோடு சேர்த்து புளியும் நல்லா தண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. சைடு கேப்பில் அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இடித்து எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ஆட்டோங்கள் தான் இருக்குது. உங்ககிட்ட அம்மி இருந்துச்சுன்னா அதில் அரைச்சி எடுத்துக்கங்க. நான் இடித்து தான் எடுக்க போகிறேன், இடித்து தான் ரசம் வைக்க போகிறேன். நல்லா பொடியாக இடிக்கணும்னு இல்லை, உங்களால் எவ்வளோ இடிக்க முடியுதோ அவ்வளோ இடித்து எடுத்துக்கோங்க. நம்ம இடிக்க அதெல்லாம் நொறுங்குற சத்தம் நம்மளுக்கு கேட்கும். ஏன்னா நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா நல்லா நொறுங்கிடும். இல்லை கொஞ்சம் வறுபடலை அப்படின்னா வதன்னு இருக்கும். நல்லா வறுத்துக்குங்க. ஒரு மாதிரி வாசம் வரும். மிளகு சீரகம் மல்லி எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அந்த ஸ்மெல் நீங்கள் சளிலாம் பிடிச்சிருந்தா கூட நல்லா போயிடும். ஏன்னா அது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. ஸோ அந்த ஸ்மெல் வந்த பிறகு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். கருக விடாமல் பார்த்துக்கணும். இதில் வெந்தயம் ஏன் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புளிப்பு வகையான பொருள் செய்கிறோம் அப்படின்னா அதில் இனிப்பு இருக்கணும், புளிப்பு இருக்கணும், காரம் இருக்கணும், கசப்பு தன்மை இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் உடம்புக்கும் அதான் நல்லது. வெந்தயம் ரொம்ப நல்லது. புளிப்பு சேர்த்துற எந்த பொருளையும் வெந்தயம் சேர்த்தணும். நீங்கள் நார்மலாக புளிக்குழம்பு வச்சாலோ இல்லை புளிச்சாப்பாடு செஞ்சாலோ அதுலேயும் நம்ம வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துவோம். அதுதான் காரணம். இப்போ இதில் நீங்கள் கடைசியாக வெல்லம் சேர்த்துனா சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வெல்லம் சேர்த்தலாம். ஆனால் வெல்லம் சேர்த்துனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே வெல்லம் இல்லை, அதனால் நான் சேர்த்தலை. நீங்கள் வெல்லம் ஒரு சின்ன பீஸாக உள்ளே போட்டுக்குங்க. கடைசியாக அதாவது ரசம் நுர கட்டின பிறகு போடுங்க. இப்போ நல்லா இடித்து எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கிறீங்கன்னா பாருங்கள். நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் திணறன்னு தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னால்